Okay, fine, everyone. Am I audible? Okay, fine, everyone. Am I audible? Yes. Okay. So, எனக்கு voice ரொம்ப clear-ஆ கேக்குது. Hello everyone, how are you all? So, last week we had a discussion with cell chapter, cell unit of life chapter உடைய ஒரு ரெண்டு லெக்சர் லாஸ்ட் வீக்ல பார்த்திருந்தோம். Am I right? Just a minute. Okay, so cell உடைய cell unit of life chapter உடைய ரெண்டு லெக்சர்ஸ் பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் லெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா we almost பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது செல் யூனிட் உடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா லைக் இனிஷியல் ஒரு 2 to 3 பேராகிராஃப் மட்டுமே வந்து ஒரு நியர்லி ஒரு 2 hours நம்ம பார்த்தோம். அவ்வளோ டெப்தான ஒரு லெக்சர் அது இருந்தது. ஃபாலோட் பை செகண்ட் லெக்சர்ல கொஞ்சம் நம்ம ஸ்பீட் அப் பண்ணோம். பிகாஸ் இனிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பசங்களுக்கும் நமக்கும் அந்த ரேம்போ கிரியேட் ஆகணுன்றதுக்காக லைக் வி வெண்ட் வெரி ஸ்லோ. அண்ட் செகண்ட் லெக்சர்ல இருந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணோம். ரைட்டா? ஸோ செகண்ட் லெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோகாரியோட்ஸ் முடிச்சிருந்தோம். அண்ட் யூகாரியோட்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல செல் மெம்பரேன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 2 lectures. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we are planning to do endomembrane system. So I'm expecting at least இன்னைக்கு நாளைக்குள்ள இந்த சாப்டர் முடிச்சிருவோம். பை திஸ் வீக் லைக் வில் கம்ப்ளீட் திஸ் செல் யூனிட். முடிச்சுட்டு லைக் வில் ஸ்டார்ட் ஷேரிங் டிபிபிஸ் டு யூ ஆல். ஓகே, ஃபைன். எஸ் தஹீம், குட் ஈவினிங். யா, ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் ப்ராப்ளி லைக் ஒரு 7-7:05 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஐ டூ ஹேவ் அனதர் ஒன் கிளாஸ் டுடே. ஸோ ப்ராப்ளி லைக் வித்வுட் வேஸ்டிங் டைம் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். யா, ஓகே ஃபைன். சி, நம்ம இது வரைக்கும் தான் முடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ செல் மெம்பரேன் வரைக்கும் முடிச்சிருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து செல் வால்ல இருந்து பார்க்க போறோம். எஸ், ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபைன். ஸோ கம்மிங் டு செல் வால். ஃபர்ஸ்ட்லி செல் வால் எந்த ஆர்கானிசம்ஸ்ல செல் வால் இருக்கும் சொல்லுங்கப்பா. செல் வால் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்ல செல் வால் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வில் சி ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எத்தனை டைப் இருக்குப்பா? ஆர்கானிசம்ஸ் லெட்ஸ் சே மொத்தம் 5 டைப்ஸா? பிகாஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல தான் நம்ம வந்து இங்க பேசிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு? லெட்ஸ் சே மொனேரா இஸ் 1 கிங்டம், அண்ட் புரோட்டிஸ்டா இஸ் 1 கிங்டம், அண்ட் ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. கரெக்டா? சோ இந்த 5 கிங்டம்ல யாருக்கிட்ட செல் வால் இல்ல சொல்லுங்க பாப்போம். இந்த 5 கிங்டம்ல யாருக்கிட்ட செல் வால் இல்ல? மேக் இட் ஃபாஸ்ட். யாருக்கிட்ட செல் வால் இல்ல? அனிமல்ஸ் கிட்ட செல் வால் இல்லை. ஓகே, மீதி எல்லார்கிட்டயுமே என்ன இருக்கு? செல் வால் அப்படின்றது இருக்கு. ஓகே ஃபைன், ரைட். யார்கிட்ட செல் மெம்பரேன் இல்லப்பா? யார்கிட்ட செல் மெம்பரேன் இல்லப்பா? ரிமெம்பர், எல்லார்கிட்டயுமே செல் மெம்பரேன்ன்றது இருக்கு. எல்லார்கிட்டயுமே செல் மெம்பரேன்ன்றது இருக்கு. ரைட்? அண்ட் செல் மெம்பரேனை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட். ரைட்? சோ லிப்பிட்ல நிறைய क्वेश्चंस நம்ம ஆட் ஆன் பண்ணிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. என்னென்ன क्वेश्चन? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what type of lipid it is? Is it a simple lipid? Is it a conjugated lipid? Or it is a derived lipid? Answer சொல்ல முடியுமா? What type of lipid is used in a cell membrane? What type of lipid is used in a cell membrane? Simple lipid, conjugated lipid or derived lipid? It is conjugated lipid. அந்த லிப்பிட்க்கு பேர் என்ன? phosphobilipid. கரெக்டா? It is phosphobilipid layer. Right? Okay, so lipid பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन என்ன வந்தது? Let's say lipid like cell membrane உடைய பேஸ் அப்படின்றது லிப்பிட் தான்.
ஓகே, செல் மெம்பரேனோட பேஸ்ன்றது லிப்பிட் தான். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் இஸ் மோஸ்ட்லி இட் இஸ் ஆல்சோ லைக் நமக்கு ஒரு பவுண்டரி கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம லைக் இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் டிரான்ஸ்போர்ட். ஓகே, சோ அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல யார் யார் டிரான்ஸ்போர்ட் ஆவாங்க? போலார் அண்ட் நான் போலார் சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட் ஆவாங்க. போலார் அண்ட் நான் போலார் சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட் ஆவாங்க. இந்த லிபிட் பேஸ் மூலமா எந்த சப்ஸ்டன்ஸ் ஆர் எந்த சொல்யூட்ஸ் ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க? இந்த பேஸ் ஐ மீன் லிப்பிடோட பேஸ் மூலமா போலார் சொல்யூட்ஸ் லைக் ஃப்ரீயா டிராவல் ஆவாங்களா, இல்ல நான் போலார் சொல்யூட்ஸ் ஃப்ரீயா வித்வுட் எனர்ஜி ஆர் வித்வுட் புரோட்டீன் இல்லாம மூவ் பண்ணுவாங்களா? வாட் இஸ் ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? Yes guys, the answer is non-polar substances. Okay, and the lipid base மூலமா எந்த substances எந்த solutes வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணும், non-polar solutes செல் மெம்பரேனை ஈஸியா கிராஸ் பண்ணும் because lipid is soluble for non-polar substances. Lipid is soluble for non-polar substances. அப்போ polar solutes நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு அந்த இடத்துல புரோட்டீன் சேனல்ஸ் தேவைப்படும். கரெக்டா? எனக்கு அந்த இடத்துல புரோட்டீன் சேனல்ஸ் தேவைப்படும். ஓகே, அண்ட் செகண்ட் திங் பாஸ்போபைலிபிட்னு சொல்றோம். ஓகே, பாஸ்போபைலிபிட்ல அந்த லிபிட் என்ன டைப் ஆஃப் லிபிட்? ஆர் தே மோனோகிளிசரைட், ஆர் தே டைகிளிசரைட், ஆர் தே ட்ரைகிளிசரைட்? See, lipids பேஸ் பண்ணி மட்டுமே இத்தனை क्वेश्चंस. ஓகே, அந்த பைலிபிட்ல லிபிட் வந்து பாத்தீங்கன்னா லிபிட் இஸ் மோனோகிளிசரைட், டைகிளிசரைட் ஆர் ட்ரைகிளிசரைட்? ஆன்சர் இஸ் டைகிளிசரைட். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செல் மெம்பரேன்ல படிச்சோம். ஓகேவா? அண்ட் தி லாஸ்ட் ஒன், லிபிட் இஸ் a saturated hydrocarbon. It is a saturated hydrocarbon. So this is also important point. So இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன்ல லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். கரெக்ட்டா? சூப்பர். யா, ஃபைன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we'll start from cell wall, right? ஓகே, சோ யாரெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக இது கண்டிப்பா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, பிகாஸ் நான் பேசிக்கலா வந்து என்னென்ன படிப்போம்? lipid and protein, like cell membrane is made up of lipids and proteins. இதுதான் படிப்போம், ரைட்டா? மிஞ்சி போனா அதுல பாஸ்போலிபிட் இருக்குன்றது படிப்போம். பட் இவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இவ்ளோ பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு? எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் NCERT. நான் வேற எங்க இருந்துமே பேசல, NCERT இருந்து மட்டும் தான் பேசுறேன். ஓகே, பிகாஸ் we are studying லைன் பை லைன். கரெக்டா? லைன் பை லைன் பார்க்கும் பொழுது இவ்ளோ கான்செப்ட்ஸ் அந்த ஒரு பேராகிராஃப்ல இருக்கு. Got it? Okay, so let's talk about cell wall. So சொன்ன மாதிரி cell wall அப்படின்றது என்ன பண்ணுது? cell wallக்கு என்ன ரோல் இருக்குப்பா? மெயின் ரோல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல். ஓகே, அதோட மெயின் ரோல் என்ன? ஸ்ட்ரக்சரல் அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ அது வந்து ஸ்ட்ரக்சரல் மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய செல்லை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் ஹெல்ப்ஸ் ஃப்ரம் பர்ஸ்டிங் ஆஃப் செல். prevents from bursting of cell. So நம்ம செல்ல பர்ஸ்ட் பண்ணாம வெடியாம பாத்துக்குது. So இதெல்லாம் செல் வாலோடைய ஆக்சுவல் ரோல். ஓகேவா? So as we may recall, a non-living rigid structure called cell wall. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, cell wall is living or non-living? Answer is it is a protective structure. It is a structural format. அப்படின்ற போது அதை நான் என்ன சொல்றேன்? non-living ன்னு சொல்றேன். ஓகே, and forms an outer covering for the plasma membrane of fungi and plants. அப்ப cell wall mostly எதுல இருக்குன்னு சொல்றாங்க? They are mostly present in fungi and plants. ஏன் சார் பாக்டீரியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆக்சுவலா இப்போ யூகாரியோட்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம இப்போ வந்து யூகாரியோட்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அதனால இங்க அவங்க யாரை பத்தி பேசல? ப்ரோகாரியோட்ஸ் பத்தி பேசல. Got it? So அவங்க யாரை பத்தி மட்டும் சொல்றாங்க? ஃபங்கை அண்ட் பிளான்டே மட்டும் சொல்றாங்க. ஓகே, அனிமேலியால செல் வால் இல்ல, அக்ரி. புரோட்டிஸ்டால இருக்கலாம்ல சார், ஏன் அவங்க அதை பத்தி பேசல அப்படின்னா not all protistans carry cell wall. எல்லா புரோட்டிஸ்டன்ஸ் கிட்டயுமே செல் வால் இருக்காது. எக்ஸாம்பிள் அதுல அனிமல் லைக் ஆர்கானிசம்ஸும் இருக்கு.
அனிமல் லைக் ஆர்கானிசம்ஸும் இருக்கு. ஸோ அனிமல் லைக் ஆர்கானிசம் அப்படின்ற பொழுது அவங்கள்ட்ட கண்டிப்பா என்ன இருக்காது, செல் வால்ன்றது இருக்காது. ஸோ அதனால நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எதை மட்டும் கிளியர் பண்றாங்க, ஃபங்கை அண்ட் பிளான்டே மட்டும் கிளியர் பண்றாங்க. ஓகேவா? ரைட், டன் டன். வேற என்ன சொல்றாங்க, செல் வால் நாட் only gives shape to the cell and protects the, it is, அது என்ன பண்ணுது, ஷேப் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம it also protects the cell from mechanical damage and also from infection. Okay, it also helps in cell to cell interaction. இந்த செல் டு செல் இன்ட்ராக்ஷனை பாக்டீரியால யார் பண்ணாங்க, இந்த செல் டு செல் இன்ட்ராக்ஷனை பாக்டீரியால யாரு பண்ணாங்க, பாக்டீரியால செல் டு செல் இன்ட்ராக்ஷன் யாரு எடுத்து பண்ணா, யாருக்காவது தெரியுமா? இன் மொனேரா பாக்டீரியால செல் டு செல் இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பேரு மீசோசோம். ரிமெம்பர். ஓகேவா? ஃபைன். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் a barrier to undesirable macromolecule. I mean லைக் அந்த செல் வால் என்ன பண்ணுதாமா, ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையுமே வந்து பெர்மியபிளா அலோவ் பண்ணல. ஓகேவா? சோ அன்டிசைரபிள் மேக்ரோமாலிக்யூல், யார் யார் அந்த அன்டிசைரபிள் மேக்ரோமாலிக்யூல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோமாலிக்யூல்ஸ் யார் யார்ப்பா மேக்ரோமாலிக்யூல்ஸ்? லெட்ஸ் சே குளுக்கோஸ், புரோட்டீன் அண்ட் லிபிட். ஓகேவா? ரைட். சோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோமாலிக்யூல்ஸ். ஆக்சுவலா லிபிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ல வரும், பட் ஸ்டில் வி கன்சிடர் them. ஓகேவா? சோ இந்த மாதிரி அன்டிசைரபிள் மேக்ரோமாலிக்யூல்ஸ் உடைய என்ட்ரியும் இது என்ன பண்ணுதாமா, தடுக்குதாமா. காட் இட்? சரி, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்ல எந்த மாதிரி செல் வால் இருக்குன்ற क्वेश्चन நெக்ஸ்ட். algae have cell wall. Yes, plants கிட்ட என்ன இருக்கு, cell wall இருக்கு. Right? Algae have cell wall, and that cell wall is made up of cellulose, galactose, mannans and minerals like calcium carbonate. While okay, so minerals like calcium carbonate. சரி, இப்போ இது இருக்கு பாப்போமா. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் algae பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, யாரை பத்தி பேசுறாங்க, algae. algaeன்றது என்னது, பிளான்ட். பிளான்ட் கிட்ட செல் வால் இருக்கா? எஸ், இருக்கு. அது எதனால ஆயிருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், galactose, mannans and some minerals like calcium carbonates. சரி, எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இருக்கா சார் அப்படின்னா இல்லை. பிகாஸ் இப்போ இவங்க பிளான்ட்ஸ்னு பேசுறாங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. ரைட்டா? அண்ட் இந்த பிளான்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, சாரி, இந்த algae தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுக்குமே ஒரு ஆரிஜின். ஓகே, அப்போ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். ரைட்? ஸோ திஸ் லைக் பிளான்ட் செல் வால் are not only made up of cellulose அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஓகே, so plant cell wall are made up of cellulose ஒரு ஆப்ஷன். plant cell wall are made up of cellulose, galactans, mannans அப்படின்னு சொன்னா which one is the right answer? The second statement should be the right answer. புரியுதா உங்களுக்கு? ரைட்? and while in other plants it consists of cellulose, hemicellulose, pectins and proteins. ஓகே, அப்போ algaeன்றது பாத்தீங்கன்னா லோவர் பிளான்ட்ஸ். அப்ப ஹையர் பிளான்ட்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு? ஹையர் பிளான்ட்ஸ்ல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஃபைனா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கிறோம், நம்ம வாட் வி கன்க்ளூட் ஹியர்? Just a minute. Yeah, fine. So what we need to conclude? Plants are of two types. Let's say consider lower plants and higher plants. Okay, lower plants la na yaar example la solren, algae. Okay, and higher plants la all other plants na enna pandren, higher plants nu solren. Right? So lower plants la edanaala like cell wall is all made up of cellulose, mannans and galactans. கரெக்டா? இது இல்லாம சில கால்சியம் எலிமெண்ட்ஸும் உள்ள வந்தது. Even some amount of minerals were used. Okay, so this is all cell wall. A cell wall of algae or lower plants are all made up of this many components. ஓகேவா? அதுவே அதர் பிளான்ட்ஸ் லைக் ஐ மீன் ஹையர் பிளான்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கு? செல்லுலோஸ் இருக்கு, ஹெமிசெல்லுலோஸ் இருக்கு, பெக்டின் இருக்கு. ஓகே, சோ பெக்டின் அண்ட் புரோட்டீன். இப்போ இந்த இதுல பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே வந்து இந்த பெக்டினை புரோட்டீன் நினைச்சுக்கிறீங்க. ரிமெம்பர், பெக்டின் இஸ் நாட் புரோட்டீன், பெக்டின் இஸ் சுகர். பெக்டின் இஸ் சுகர், ஹெமிசெல்லுலோஸ் இஸ் சுகர், செல்லுலோஸ் இஸ் சுகர்.
ஓகே, இவங்க எல்லாருமே பாருங்க, இவங்க எல்லாருமே sugars தான். அப்போ what you need to understand is cell wall are mostly made up of sugars. புரிஞ்சுக்கோங்கள். ஓகே, this is important. ஓகேவா? Fine. Okay, done. Getting back to this. Okay, the cell wall of a young plant cell. ஒரு நார்மல் பிளான்ட் செல்ல எத்தனை செல் வால் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? the primary cell wall is capable of growth, important, which gradually diminishes as the cell matures. ஓகே, diminishes அதாவது உடையுது, degrade ஆகுது, ஏதாவது சொல்லிக்கோங்க. ஓகே, primary wall is capable of growth and gradually diminishes. அப்போ primary wall gradually என்ன ஆகும், உடைஞ்சிரும். மெச்சூர் ஆகும்போது, பிளான்ட் மெச்சூரா இருக்கும் பொழுது primary wall இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. And the secondary wall is formed on the inner, which is towards the membrane side of the cell. என்ன சொல்ல வராங்க பாருங்க. Let's say for example, இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் ஆக்சுவலா. ஓகேவா? For example, consider ஒரு plant cell இருக்குப்பா. ஓகேவா? Let's imagine this is a plant cell. Let's say this is a plant cell. Okay, இது ஒரு plant cell and let's imagine இது ஒரு plant cell. நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ரெண்டு plant cell இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ரெண்டு plant cellலையும் சுத்தி யார் இருக்கா? Let's say for example, ஒரு செல் மெம்பரேன் இருக்காங்க. ரெண்டு plant cellலையும் சுத்தி யார் இருக்கா? ஒரு ரெண்டு செல் மெம்பரேன் இருக்காங்க. ஓகேவா? யார் சரி? இவங்க தான் செல் மெம்பரேன், ரைட்டா? ஃபைன். அவங்கள சுத்தி யார் இருக்காங்க? செல் வால் இருக்காங்க, ரைட்டா? அவங்கள சுத்தி யார் இருக்காங்க? செல் வால். லெட்ஸ் சே இன்சைட், அதாவது செல் மெம்பரேனுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு? செல் மெம்பரேனுக்கு பக்கத்துல இருக்கிற செல் வால் யாரு? பிரைமரி செல் வால் ஆர் செகண்டரி செல் வால்? they are secondary cell wall. உள்ள இருக்கிறது யாரு? செகண்டரி செல் வால். ஓகேவா? அப்ப வெளியில அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது யாரு? வெளியில அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது யாரு? இவங்க யாரு? இவங்க தான் பிரைமரி செல் வால். ஓகே, so primary cell wall is present outer region and secondary cell wall is present towards the membrane. It is present towards the membrane and which we call it as inner one. Okay, so இப்போ இதுல let's say for example, இது வந்து பாத்தீங்கன்னா young plant னு வெச்சுக்கோங்க. இது வந்து young plant cell. இது வந்து mature plant cell. Okay, so இது வந்து mature plant cell. இப்போ இந்த ரெண்டு plant cellல mature plant cellல எந்த செல் வால் இருக்காது? mature plant cellல எந்த செல் வால் இருக்காது? which cell wall is absent? primary or secondary? எது இருக்காது? yes, primary cell wall or secondary cell wall, which one will not be present in the mature cell wall, plant cell? The answer is primary cell wall irukadu, because ennaachunu sonna the primary cell wall will get degraded. Right? சரி, ஓகே, ஃபைன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பாரு. யார் இவரு? இவரை நான் என்ன சொல்றேன்னா, I call him as middle lamella. Right? So அப்போ ஒரு செல் வால்ல என்னென்னலாம் இருக்கு? செல் வால் is composed of primary cell wall, secondary cell wall and middle lamella. ஓகே, இன்னும் நீங்க ஹையர் கிளாஸஸ் போறீங்க அப்படின்னா இந்த செகண்டரி செல் வாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ்ல இருக்கும். S1, S2, S3 ன்னு சொல்லிட்டு. ஓகே, so but as per NEET point of view நமக்கு இது தேவையில்லை, ரைட்டா? secondary cell wall is enough for us. ஓகேவா? done. And the middle lamella, so middle lamella is the layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells together. Middle lamella ஓட வேலை என்னவா இருந்தது பாங்க?
மிடில் லேமெல்லாவோட வேலை என்னவா இருந்தது? ரெண்டு நெய்பரிங் செல்ஸ் அட்டாச் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தது, ரைட்டா? அண்ட் திஸ் மிடில் lamella is made up of calcium pectate or magnesium pectate. Take this also. இது உங்களுக்கு NCERT இங்க இல்ல, but this is actually there in your NCERT in another chapter. Okay, so calcium pectate or magnesium pectate, which is nothing but the composition of middle lamella. Okay, இவங்கள நம்ம என்ன சொல்றோம்? The middle lamella நம்ம என்ன சொல்றோம்? We also call them as cementing agent. We also call them as cementing agent. So cell wall. Okay, super. Okay, Varadarajan. See, actually Varadarajan is my classmate friend. He's also attending my class. யாருக்காக செஷன் ஆரம்பிக்கிறோமோ அவங்களாம் சேர மாட்டாங்க. But anyway, we all studied together and hi to say. தலைவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்காரு. Okay, so cell wall and middle lamella may be transversed by plasmodesmata, maybe transversed by traversed by, okay, middle lamella and what is that? A cell wall and middle lamella may be traversed by plasmodesmata which connect the cytoplasm of neighboring cell. என்ன சொல்றாங்க? Traversed by plasmodesmata. என்ன சொல்றாங்கன்னா, for example consider, இப்போ இந்த இடத்துல மிடில் lamella இருக்கு, செல் வால் இருக்கு, ரைட்டா? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்னு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? இந்த பிரிட்ஜ் மூலமா என்ன ஆகுதுன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்டோபிளாசம் இருக்குமா? பிளான்ட் செல்லுக்குள்ள ஒரு சைட்டோபிளாசம் இருக்குமா? Plant cell carry cytoplasm and similarly like this plant cell also carry cytoplasm. கரெக்டா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த சைட்டோபிளாசம் இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் நெய்பரிங் செல்ஸ்க்கு. ஓகே, அந்த சைட்டோபிளாசம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு கேப் ஜங்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கேப் ஜங்ஷன் யார் மூலமா கிரியேட் ஆகுது? It is created. This gap junction is actually created by middle lamella and cell wall. Right? Fine. So the gap junction. Appo in the gap junction form ஆவறது இந்த ஜங்ஷனுக்கு பேர் என்ன? We call it as plasmodesmata. Okay, or we also call it as streaming of cytoplasm. இல்ல cytoplasmic streaming. Okay, we call it as cytoplasmic streaming. இந்த plasmodesmataவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, we also call it as cytoplasmic streaming. அதாவது ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு சைட்டோபிளாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, சோ அத நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் சொல்றோம். and that cytoplasmic streaming is nothing but plasmodesmata which is produced by the middle lamella and cell wall. Good? Fine. Okay, done. Okay ma. So coming to endomembrane system, this is the actual topic of today's lecture, right? Endomembrane system. Endomembrane system na என்னன்னு first எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் let's read the NCERT, right? So let's say for example, இது ஒரு செல்லுன்னு வெச்சுக்கோங்களேன். Oh my god, it's a worse cell. Okay, let's say for example, ஒரு ரவுண்ட் போடுவோமா? Okay, let's say this is a cell. இது என்னது? What is this? This is cell. Okay ma, right? So இப்போ இந்த செல்ல who is the brain of the cell? Nucleus, right? Let's imagine உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரை நம்ம என்ன சொல்லலாம்? Let's say இவர் வந்து நியூக்ளியஸ்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? நியூக்ளியஸ் சுத்தி நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருப்பா? நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருப்பா? நியூக்ளியோலஸ். சரி, இவர் வந்து நியூக்ளியோலஸ் வெச்சுக்கோங்க, ரைட்டா? அண்ட் நியூக்ளியஸை சுத்தி செல் வால் இருக்கும். ஐ மீன் லைக் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் மெம்பரேன்ல லெட்ஸ் சே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன். இது வந்து இன்னர் மெம்பரேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரேன். Okay, fine. What is this? This is nothing but nucleus. Okay, nucleusல என்னென்ன இருக்கு? நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கு. ஓகே, நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நியூக்ளியஸை சுத்தி ரெண்டு மெம்பரேன் இருக்கு. ஒன் இஸ் இன்னர் நியூக்ளியர் membrane and another one is outer nuclear membrane. Right? ரெண்டு membraneல பார்த்தாலே தெரியுது. Which one is discontinuous? Inner membrane or outer membrane? Which one is discontinuous? Outer membrane is discontinuous. Okay, outer membrane is discontinuous. Okay, இந்த நியூக்ளியோலஸ்க்குள்ள ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. நியூக்ளியோலஸ்க்குள்ள ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? நியூக்ளியோலஸோட மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்னப்பா? நியூக்ளியோலஸோட மேட்ரிக்ஸ்க்கு பேரு நியூக்ளியோபிளாசம். ஓகே, நியூக்ளியஸோட மேட்ரிக்ஸ்க்கு பேரு நியூக்ளியோபிளாசம். ஓகே, சோ இப்போ இந்த நியூக்ளியோபிளாசம்க்குள்ள ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் ஆயிருப்பாரு. யார் அவரு? இந்த மாதிரி ஒரு thread like ஸ்ட்ரக்சர்ல இருப்பாரு. யார் அவரு? சொல்லுங்க. This guy is your genetic material. யார் அது? Nothing but your DNA. என்ன ஃபார்ம்ல இருக்காங்க அந்த genetic material? அந்த genetic material என்ன ஃபார்ம்ல இருக்காங்க? They are in chromatin form. Okay, because nucleus இப்ப என்ன ஃபேஸ்ல இருக்கு? Resting phase ல இருக்கு. ஓகே, இதுவே டிவிஷன் ஃபேஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அந்த chromatin என்னவா மாறிடும்? குரோமோசோம்ஸா மாறிடும். ரைட்டா? so we'll study everything. like இப்போதைக்கு நியூக்ளியஸ், இதுதான் நியூக்ளியஸ்னு வெச்சுக்கோங்க. ரைட்டா? நியூக்ளியஸ் is considered as a brain of cell. சரி, ஓகேப்பா. அண்ட் இப்போ இந்த நியூக்ளியஸ் தான் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு சிஸ்டம் ஒன்னு கிரியேட் பண்ண போகுது. ஓகே, சிஸ்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச சிஸ்டம்னா ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு வாட் இஸ் தட் கீபோர்டு இருக்கும், ஒரு CPU இருக்கும். ரைட்டா? அண்ட் ஒரு குட்டியா ஒரு மவுஸ் இருக்கும். ரைட்டா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டம். கரெக்டா? ரைட்? இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த மானிட்டரா இருக்கட்டும், அந்த கீபோர்டா இருக்கட்டும், அந்த மவுஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இந்த CPU. இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றது யாரு? CPU. ரைட்டா? ஃபைன். இது மொத்தமா சேர்த்து தான் நான் என்ன சொல்றேன்? சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது மொத்தமா சேர்த்து தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? அதே மாதிரி இப்போ இந்த சிபியூல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே எங்க நடக்கும்? மானிட்டர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், கீபோர்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், மவுஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நியூக்ளியஸ் ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ண போது அந்த சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்காக தன்னுடைய ஆர்கனல்ல இருந்து சில ஆர்கனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எந்த ஆர்கனல் வெளியில வராங்க? ஃபர்ஸ்ட் எந்த ஆர்கனல் வெளில வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு ஆர்கனல் வெளில வராரு, அவருக்கு பேரு ரைபோசோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனல் வெளில வராரு, அவருக்கு பேரு ரைபோசோம். ஓகே, ரைபோசோம் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வராரு? ரைபோசோம் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வராரு? நியூக்ளியோலஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வராரு. ஓகே, நியூக்ளியோலஸ் இஸ் தி சைட் ஆஃப் ரைபோசோம் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ரைட்? ஓகே, இது இல்லாம இந்த நியூக்ளியஸோடைய அவுட்டர் மெம்பரேன் இருக்கு பாத்தீங்களா? அந்த அவுட்டர் மெம்பரேனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அவுட்டர் மெம்பரேனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ரைட்டா? சோ இத வந்து நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம மீசோசோம்ல பார்த்தோம். ஓகே, மீசோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா டியூபுலார், வெசிகுலார், லேமல்லார் அப்படின்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு பாக்டீரியா இருந்தது அப்படின்னா அந்த பாக்டீரியாவுடைய அந்த பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன், அந்த பாக்டீரியாவோட இன்னர் மெம்பரேன்ல என்ன கிடைச்சது? நமக்கு ஒரு இன்ஃபோல்டிங்ஸ் கிடைச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஷேப்ல இருக்கலாம், இல்ல அது ஒரு வெசிக்கல் ஷேப்ல இருக்கலாம், இல்ல அது ஒரு லேமல்லார் ஷேப்ல இருக்கலாம். ரைட்டா? சோ இந்த மாதிரி நம்ம படிச்சோம். அதே மாதிரி இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸோடைய அவுட்டர் மெம்பரேன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆர்கனல் கிடைக்குது. அந்த ஆர்கனலுக்கு பேர் என்ன? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்.
அப்போ endoplasmic reticulum எந்த ஆர்கனல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா the answer is nucleus. ரைட்டா? ஃபைன். ஓகே, இப்போ இந்த endoplasmic reticulumல ஆக்சுவலா இந்த வேர்டு பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எண்டோ அப்படின்னா within or inside. Okay, endona inside. Okay, plasmic means plasma membrane. Okay, plasmic means plasma membrane. எது plasma membrane? Cell membrane தான் நான் என்ன சொல்றேன்? Cell membrane தான் நான் என்ன சொல்றேன்? Plasma membrane சொல்றேன். Cell membrane is called as plasma membrane. ரைட்டா? ஃபைன். சோ plasma membraneக்கு உள்ள என்ன இருக்கு? ஒரு நெட்வொர்க் ஒன்னு இருக்கு. அந்த நெட்வொர்க்கை தான் நான் என்ன சொல்றேன்? ரெட்டிகுலம்னு சொல்றேன். அந்த ஒரு வேர்டுக்கான மீனிங் இதுதான். Endoplasmic reticulum. Okay, endo means inside, plasmic means plasma membrane. So inside a plasma membrane, there is a network which is formed. அப்போ நெட்வொர்க்ன்றது என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க அட்டென்ட் பண்றீங்க. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நெட்வொர்க்கா இருக்கிறது தான் இந்த யூடியூப். லைக் ஒரு புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ரெண்டு பேரை கனெக்ட் பண்றதுதான் இந்த யூடியூபோட வேலை. காட் இட்? அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கை வச்சுதான் நான் நியூக்ளியஸையும் மற்ற ஆர்கனல்ஸையும் கனெக்ட் பண்ண போறேன். நான் சொல்றது புரியுதா? ரைட்? இந்த செல், ஐ மீன் லைக் திஸ் இஸ் a eukaryotic cell. Okay, this is an eukaryotic cell. நம்ம இப்ப பேசுறதுக்கு எல்லாமே யூகாரியோட்டிக் செல். கரெக்டா? இப்போ இந்த யூகாரியோட்டிக் செல்லுல இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாருக்கும் நடுவுல ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆக போகுது. அந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்றது யாருன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். யாருக்கும் நடுவுல நெட்வொர்க் ஃபார்ம் ஆக போகுது? நியூக்ளியஸுக்கும் அதர் ஆர்கனல்ஸ்க்கும் நடுவுல ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆக போகுது. அதை கண்ட்ரோல் பண்றது ஆர் அதை ரெகுலேட் பண்றது தான் இவரோட வேலை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். புரியுதா? சூப்பர். ரைட்? சோ இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ இதுல இந்த ரைபோசோம் இருக்காருல்ல, அதாவது யார் ப்ரொடியூஸ் பண்ணா? நம்ம ரைபோசோம நியூக்ளியோலஸ் ப்ரொடியூஸ் பண்ணாரு. கரெக்டா? அந்த ரைபோசோம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ரைபோசோம் வந்து குடுகுடுன்னு லெட்ஸ் சே Today's my system is getting hanging a lot. Okay. இவரை தூக்கி பின்னாடி போடுவோம். சரி வேணாம். சரி ஓகே விடுங்க. இந்த ரைபோசோம் இருக்காருல்ல, வராதான்னு தெரியல. திஸ் கை. சரி, இவரை இப்போதைக்கு கீழே வச்சுக்கோங்க. ரைபோசோம் இப்படி வெளில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைபோசோம் இருக்காருல்ல, இந்த ரைபோசோமை நான் கொண்டு வந்து எங்க வைக்கிறேன்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு மேல வைக்கிறேன். இந்த ரைபோசோமை நான் என்ன பண்றேன்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு மேல கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகேவா? சோ இப்படி ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேல ஒரு ரைபோசோம் வந்து உட்காருது. ஓகேவா? அந்த ரீஜியனை நான் என்ன சொல்றேன்னா, ஐ கால் இட் அஸ் RER. What is RER? It is called as rough endoplasmic reticulum. Okay, why it is rough? Because of presence of ribosome. Ribosome இருக்கிறதுனால அந்த இடம் எனக்கு எப்படி தெரியுது? பார்க்க ரஃபா இருக்கு. ரைட்டா? அதுவே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யார் இல்ல? ரைபோசோம் இல்ல. அப்ப இந்த இடத்தை நான் என்ன சொல்றேன்னா, ஐ கால் இட் அஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஐ கால் இட் அஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ரைட்? இப்போ இது ஒண்ணு புரிஞ்சுதா? இப்போ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக், ஐ மீன் ரைபோசோம் உள்ள இருக்கிறதுனால எனக்கு இங்க இருந்து என்ன கிடைக்க போகுது? எனக்கு இங்க இருந்து என்ன கிடைக்க போகுது? எனக்கு இங்க இருந்து எனக்கு புரோட்டீன் கிடைக்க போகுது. Because what is ribosome? It is a site of protein synthesis. It is a site of protein synthesis. Okay? அப்ப இந்த RER மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? புரோட்டீன் கிடைக்குது. சரி, ஓகே. SCR மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? SCR மூலமா எனக்கு லிபிட் கிடைக்குது. Okay, SCR மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? லிபிட். And SCR is also used for detoxification of fat. It is also used for detoxification of fat. Okay, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட்டை டீடாக்சிஃபை பண்றதும் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். ரைட்டா? ஃபைன். இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கும் பொழுது all organisms are made up of.
are made up of cell and its products ன்னு சொன்னோமா? ஞாபகம் இருக்கா? All organisms are made up of cell and its products ன்னு சொன்னோமா? அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க. ரைட்டா? ஃபைன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். we started with this. இந்த லிப்பிடும் புரோட்டீனும் இவங்களோட மெயின் ரோல் என்னப்பா? இவங்க ரெண்டு பேரோட மெயின் ரோல் என்னவா இருந்தது? they are the major composition of cell membrane. ஞாபகம் இருக்கா? they are the major composition of cell membrane. அப்ப செல் மெம்பரேனுக்கு தேவையான லிப்பிட் அண்ட் புரோட்டீனை நீங்க சாப்பிடுற லிப்பிட் அண்ட் புரோட்டீன் மூலமாலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா என் பாடிக்கு ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 கிராம் புரோட்டீன் எனக்கு தேவைன்னா நான் 300 கிராம் புரோட்டீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்றதே இல்லை. பிகாஸ் நான் என்னதான் கணக்கு பண்ணி ஒரு கிலோ கன்சிடர் ஒரு கிலோ ஒரு ப்ரொக்கோலி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 kg ப்ரொக்கோலி நான் சாப்பிட்றேன், அதுல எனக்கு 300 கிராம் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னாலுமே ஆக்சுவலி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒரு ரெஸ்பிரேட்டரி லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒன்லி 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து நமக்கு எனர்ஜின்றது கிடைக்கும். அப்படின்னு பார்க்க போனா 300 கிராம்ல இருந்து எனக்கு வெறும் 30 கிராம் மட்டும் தான் எனக்கு ப்ரோட்டீனா கிடைக்கும். நான் இப்போ 1 kg ப்ரொக்கோலியை சாப்பிட்றேன் அப்படின்னாலுமே எனக்கு 300 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா கிடைக்காது. காட் இட்? ஃபைன். அப்ப அந்த இடத்துல எனக்கு தேவையான புரோட்டீனையே நான் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா என் பாடியில ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்க்கு செல்லோடைய மெம்பரேன் எதனால இருக்கு? புரோட்டீனால இருக்கு. அப்ப நான் கன்சியூம் பண்ற புரோட்டீன் தான் அந்த செல் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. செல் இட் செல்ஃப் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே அதை ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டா? ஃபைன். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் யாரு? புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்றது யாரு? Endoplasmic reticulum. சூப்பர். ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் endoplasmic reticulum. சரிப்பா. இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு பக்கத்துல இன்னொருத்தர் வர்றாரு. இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே சரி ஒன்று பண்ணுவோமா? நம்ம இந்த ஸ்லைடே காப்பி பண்ணிப்போம். பிகாஸ் we no need to add more. I cannot duplicate it. சரி, ஓகே, எனக்கு தெரியல. ஓகேம்மா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் லெட்ஸ் சே நம்ம அது மட்டும் எடுத்துப்போமா? நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துப்போமா? we know that there is a cell and உள்ளையா இருந்தா நியூக்ளியஸ் இருந்தா ஜஸ்ட் இமேஜின் நியூக்ளியஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? வெளியில ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் ஒன்று இருந்தது which is the discontinuous membrane. அதுல இருந்து எனக்கு ஒருத்தர் கிடைச்சாரு which I call it as endoplasmic reticulum. கரெக்டா? இது மட்டும் புரிஞ்சுதா? அடுத்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆர்கனல் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு வெசிகுலார் ஆர்கனல் ஒன்று கிடைக்க போகுது. இந்த மாதிரி ரைட்டா? எனக்கு அதுல இருந்து ஒரு வெசிகுலார் ஆர்கன் கிடைக்கும். ரைட்? இந்த வெசிகுலார் ஆர்கனை நான் என்ன சொல்றேன்னா கோல்கி அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றேன். I call it as Golgi Apparatus. What this Golgi Apparatus will do? இந்த மேல ஒருத்தர் இருந்தார்ல, ஐ மீன் லைக் RER, இவர் ப்ரொடியூஸ் பண்ண புரோட்டீனை இவர் கொண்டு வருவார். ரைட்டா? அதே மாதிரி கீழே ஒருத்தர் இருந்தார்ல SCR, இவர் ப்ரொடியூஸ் பண்ண லிப்பிடை இவர் கொண்டு வருவார். ரைட்டா? ஒரு ரா ஐ மீன் ஒரு ராவா. ஓகே, ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் சிஸ் ஃபேஸ். இந்த சிஸ் ஃபேஸ்ல என்ன இருக்கு? ஒரு ரா புரோட்டீன் அண்ட் ரா லிப்பிட யார் ரிலீஸ் பண்றா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிலீஸ் பண்றாங்க. ரைட்டா? இப்ப அந்த ரைபோசோமல் ஐ மீன் லைக் நியூக்ளியஸ் இப்ப என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஆர்கனல்ல ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ரைட்? இப்ப இன்னொரு ஆர்கனல்னா கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து இன்னொரு ஆர்கனல் ஒருத்தர் வராரு.
இப்படி ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டா? இப்போ இவங்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா Golgi complex. Actually, I wanted to say one more thing. Golgi apparatus. One minute. Golgi bodies. Yeah. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இவங்களை நான் என்ன சொல்றேன்னா I call them as Golgi bodies. சரி, ஓகே. இவங்களால சால்வ் போயிட்டாரா? சரி, ஓகே, ஃபைன். This is called as Golgi bodies. ரைட்டா? இப்போ இந்த Golgi bodies தாண்டி இவங்க யாரு? இவங்க வந்து Golgi apparatus. கரெக்டா? மேல இருக்கவங்க Golgi apparatus, இவர் Golgi bodies. இப்போ என்ன ஆகுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்த புரோட்டீன் வெசிக்கல் இருக்கு பாத்தீங்களா? இந்த புரோட்டீன் வெசிக்கல் என்ன பண்ணுதுன்னா என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கிரீன். ஓகே, இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஐ மீன் லைக் புரோட்டீன் ரா புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா Golgi பாடிஸ் கிட்ட வரும். ஓகே, அதே மாதிரி நம்ம இவரும் பாத்தீங்கன்னா உள்ள வருவார். வந்து வெளியில வரும் பொழுது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா லிப்போ புரோட்டீனா வருவாங்க. they both join together as lipoprotein. ஓகே, வெளில வரும்போது எப்படி இருக்காங்க? அவங்க ஒரு கான்ஜுகேட்டட் ப்ராடக்டா மாறிடுறாங்க. அவங்க ஒரு கான்ஜுகேட்டட் ப்ராடக்டா மாறிடுறாங்க. இப்ப இந்த ஃபேஸ் நான் என்ன சொல்றேன்னா கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த ஃபேஸ் நான் என்ன சொல்றேன்? டிரான்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்றேன். I call it as trans phase. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் Golgi பாடிஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஃபேஸை நான் சிஸ் ஃபேஸ்ன்னு சொல்றேன். ஓகே, அந்த Golgi பாடி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஃபார் அவேவா இருக்கிற அந்த ஸ்பேஸை நான் என்ன சொல்றேன்? டிரான்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்றேன். சிஸ் ஃபேஸ்ல எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு சிஸ் ஃபேஸ்ல எனக்கு ஒரு ரா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சிஸ் ஃபேஸ்ல எனக்கு ஒரு ரா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ரைட்டா? அது யாருடைய ப்ராடக்ட் ஆக்சுவலா? அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய ப்ராடக்ட். அதே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய ப்ராடக்ட்ஸ் when they move across the Golgi bodies அவங்க என்னவா மாறி எனக்கு வெளில வராங்க? கான்ஜுகேட்டட் புரோட்டீன்ஸா வெளில வராங்க. அப்ப இந்த Golgi bodies உடைய வேலை என்ன அப்படின்னா they receive, they pack and they store and they secrete. என்ன பண்றாங்க? அவங்க ரா ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் பண்றாங்க, அந்த ரா ப்ராடக்ட்ஸை பேக் பண்றாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க, எப்போ தேவையோ செக்ரேட் பண்றாங்க. புரியுதா? இந்த வேலையை பார்க்கறது யாரு? இந்த வேலையை பார்க்கறது யாரு? This is done by Golgi bodies. இப்போ Golgi bodies and Golgi apparatus இவங்க ரெண்டு பேரையும் நான் காமனா ஒன்னா சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா Golgi complex அப்படின்னு சொல்லலாம். I can also call them as Golgi complex. Yes, Prabhu Kannadasan. Hi. It's a new student, I guess, right? Yeah. புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஓகே, ஸோ இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய ஒர்க். இது வந்து Golgi bodies உடைய ஒர்க். ஓகே, Golgi bodies உடைய ஒர்க் என்னன்றதை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டேன். they receive, pack, store and they secrete. ஓகேவா? ஸோ இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா Golgi bodies ப்ரொடியூஸ் பண்ணது யாரு? நியூக்ளியஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணது யாரு? நியூக்ளியஸ். ரைட்டா? ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ணது யாரு? நியூக்ளியஸ். ஸோ அப்போ இங்க நியூக்ளியஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் ஆகும். நியூக்ளியஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா Golgi பாடிஸ்க்கும் ஆகும். தட் இஸ் வாட் த சிஸ்டம் இஸ் ஆல் அபவுட். தட் இஸ் வாட் சிஸ்டம் இஸ் ஆல் அபவுட். ஓகேவா? ஃபைன். இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ், தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் புரிஞ்சுதாப்பா? Golgi பாடிஸ் வரையிலும் எஸ், இஸ் தட் கிளியர்? சூப்பர். யா. ஸோ இப்போ டக்குன்னு அது வரைக்கும் NCERT படிச்சிருவோமா? என்ன சொல்றாங்கன்னு? யா. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா நிறைய படிச்சிட்டோம். ஓகே, லெட்ஸ் see what they say.
Endomembrane system na என்னன்னு சொல்றாங்க. While each of the membranous organelle is distinct. Okay, நம்ம பார்க்க போற ஒரு ஆர்கனலுக்கும் என்ன இருக்கு, membranes இருக்கு. So we call them as membranous organelles. They are distinct. That means they are different. என்னென்ன விதத்துல அவங்க டிஃபரெண்டா இருக்காங்க? ஸ்ட்ரக்சரலாவும் டிஃபரெண்டா இருக்காங்க, ஃபங்க்ஷனலாவும் அவங்க டிஃபரெண்டா இருக்காங்க. Okay, many of this considered together as an endomembrane system. இதுல நிறைய எல்லா ஆர்கனல்ஸும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. Not all the organelles are included under endomembrane system. Very few organelles are. Okay, so some of them are considered together as an endomembrane system because their functions are coordinated. அப்ப இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, why organelles are involved in endomembrane system. Okay, endomembrane systemல பர்టిక్యులரா சில ஆர்கனல்ஸ் மட்டும் ஒண்ணா சேர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, they are coordinated in function. Their functions are coordinated. Okay, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் ஃபார்ம்ல இருக்காமா. Okay va, so this is one important point. I guess ரொம்ப zoom பண்றேன்னு நினைக்கிறேன். Wait a minute. ரொம்ப zoom பண்ணா கொஞ்சம் இது. Yeah. Okay, fine. So they are in a coordinated form. Okay, so அப்ப question என்னன்னா, அந்த endomembrane systemல எந்தெந்த ஆர்கனல்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. endomembrane systemல யார் யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம endoplasmic reticulum இருக்காரு, Golgi complex இருக்காங்க, Lysosomes இருக்காங்க and vacuoles இருக்காங்க. ரைட்டா? நம்ம இப்போதைக்கு endoplasmic reticulum பார்த்துட்டோம், Golgi complex பார்த்துட்டோம், Lysosomes பார்க்க போறோம், vacuoles பார்க்க போறோம். சோ இந்த 4 பேர் மட்டும் தான் எதுல இருக்காங்க? endomembrane systemல இருக்காங்க. ஏன் அவங்க 4 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்காமா? கோஆர்டினேட்டட் பேட்டர்ன்ல இருக்காமா. யாரு கோஆர்டினேட் பண்றாங்க? நியூக்ளியஸ் கோஆர்டினேட் பண்றாங்க. அப்ப இவங்க 4 பேரும் யாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்க? நியூக்ளியஸோட பேச்சை கேட்டு நடக்கிறாங்க. Got it? Fine. சரி, இப்போ இதுல சில எக்ஸெப்ஷனல் கேசஸ், சில இவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா. இவர் பாத்தீங்கன்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல வரமாட்டாரு. குளோரோபிளாஸ்ட் எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல வரமாட்டாரு. பெராக்சிசோம் எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல வரமாட்டாரு. ஓகேவா? ரைட்? ஏன்னா and these are not considered as a part of endomembrane system. ஏன் அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ லைக் ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து லெட்ஸ் சே ஒரு ஆர்கனல்ஸ் உடைய சார்ட் பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்களேன். ஆர்கனல்ஸ் உடைய சார்ட், ரைட்? நமக்கு தெரியும் வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் ஆர்கனல்ஸ். ஐ மீன் மெம்பரேனஸ் ஆர்கனல்ஸ்ல மெம்பரேனஸ் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம இப்ப படிக்கிறது எல்லாமே யூகாரியோட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம படிக்கிறது எல்லாமே யூகாரியோட்ஸ். ஓகே, யூகாரியோட்ஸ்ல மெம்பரேனஸ் ஆர்கனல் இருக்காங்க, நான் மெம்பரேனஸ் ஆர்கனல்ஸும் இருக்காங்க. ரைட்டா? யார் அந்த நான் மெம்பரேனஸ் ஆர்கனல்ஸ்? டக்குன்னு அவங்கள ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோமா? ரெண்டே பேர் தான், ரைபோசோம் அண்ட் இவங்க யாரு? சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம். சென்ட்ரியோல் ஆர் சென்ட்ரோசோம், ரெண்டு பேர் இருக்காங்க. ரைட்டா? ஃபைன். மெம்பரேனஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப். ஒன் இஸ் சிங்கிள் மெம்பரேனஸ் அண்ட் டபுள் மெம்பரேனஸ். ஓகே, டபுள் மெம்பரேனஸ்ல யார் யார் வராங்க அப்படின்னா நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இவங்க 3 பேர் டபுள் மெம்பரேன்ல வந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரெண்டு மெம்பரேன் இருக்காமா. சிங்கிள் மெம்பரேன் யார் யார் வராங்கன்னா நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துருவாங்க. எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் யார் யாருப்பா? they are endoplasmic reticulum, Golgi complex, lysosome and vacuoles. இவங்க எல்லாருக்குமே சிங்கிள் மெம்பரேன்ஸ் தான். ஓகே, இவங்க எல்லாருக்குமே சிங்கிள் மெம்பரேன் தான். ரைட்டா? இப்போ இதுல இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் சார் வரமாட்டாங்க? மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட் மட்டும் ஏன் சார் வரமாட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே என்ன இருக்குன்னா they have their own self DNA. அவங்க கிட்ட என்ன இருக்கு? செல்ஃபா டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அப்ப क्वेश्चन, எங்க இருந்து அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ கிடைச்சது? எங்க இருந்து அவங்களுக்கு மட்டும் தனியா டிஎன்ஏ கிடைச்சது? ஆக்சுவலி நம்மளுடைய எம்பிரியானல் டெவலப்மெண்ட் அப்போ நமக்கு அது பாசிவா யார்கிட்ட இருந்து கிடைக்குது? பாசிவா நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து அது பாசிவா அந்த ஆர்கனல்ஸ்க்கு கிடைக்குது. ரைட்டா? சோ தே கேரி a separate DNA. ஓகே, இப்போ எப்படி நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கோ அந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளா சொல்லணும்னா, லெட்ஸ் சே நான் வந்து ஐ பிலாங் டு Thinkerz. ஓகேவா? ரைட்?
இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க, ரைட்? உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அண்ட் ஆல் தி டீச்சர்ஸ் வில் ஒர்க் அண்டர் அ பிரின்சிபல். உங்க ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருப்பாங்கல்ல, அந்த பிரின்சிபல் சொல்றதை கேட்டு கிளாஸ் எடுப்பாங்க, எல்லா ரோலும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்க ஸ்கூலுக்கு வந்து நீட் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து உங்க பிரின்சிபல் சொல்றதை கேட்பேன், பட் ஃபார் அன் எக்ஸ்டென்ட். பிகாஸ் நான் என்னுடைய பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஹாவ் திங்கர்ஸுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும் அண்ட் உங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ரெண்டையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு லெவலுக்கு நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கிளாஸஸ் எடுப்போம், ரைட்டா? ஆனா இப்ப இந்த இடத்துல உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகுது, ஐ மீன் பிரேக் டவுன் மீன்ஸ் லைக் உங்க ஸ்கூல்ல பார்ட்டிஷன் பண்றாங்க ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்கல்டிஸை பிரிக்கிறாங்க, ஃபேக்கல்டிஸை மாத்துறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்பவுமே என்ன அஃபெக்ட் பண்ணாது. ஐ மீன் லைக் நான் ஒரு ஃபாரின் பாடியா உள்ள வரதுனால என்ன அது அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் என்னுடைய பாடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏ இருக்கு, ரைட்டா? பிகாஸ் ஐ டோன்ட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் த மெயின் டிஎன்ஏ. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே ஃபைன். தஹீம் இந்த டாபிக் நிறைய நானே உங்களுக்கு நடத்தி இருக்கேன் நிறைய தடவை, பட் ஐ நீட் டு கோ இன் பேட்டர்ன் தஹீம், அதனால தான், ரைட்? ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவங்களுக்கிட்ட செல்ஃப் டிஎன்ஏ இருக்கு, அதனால தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை கோர் டிஎன்ஏ. தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை கோர் டிஎன்ஏ. புரியுதா? அவங்கள நான் என்ன சொல்றேன்னா செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்னு சொல்றேன். இந்த செல்ஃப் டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த ஆர்கனல்ஸ்ல நான் என்ன சொல்றேன்? செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்னு சொல்றேன். ஐ மீன் ஆட்டோனமஸ்னா அவங்க செல்ஃபாவே ஒர்க் பண்ணுவாங்க, பட் ஒரு லெவலுக்கு நம்ம நியூக்ளியஸ் சொல்றது கேட்டுப்பாங்க. அதாவது செல்லுல டிவிஷன் நடக்குதா, நானும் பண்ணிக்கிறேன், ஆனா நீ பண்ற டிவிஷனுக்குள்ள நான் வரமாட்டேன், நான் தனியா பண்ணிப்பேன், பிகாஸ் என்கிட்ட தனி டிஎன்ஏ இருக்கு. ஓகே, அப்படி சொல்றதுதான் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எதுக்குள்ள வரமாட்டாங்க, தே டோன்ட் கம் இன்டு திஸ் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ இவங்களுடைய ரோல் எதுவுமே யாருனால கோஆர்டினேட் பண்ணப்படல, நியூக்ளியஸ்னால கோஆர்டினேட் பண்ணப்படல. பட் இவங்களோட ரோல் எல்லாமே யார் கோஆர்டினேட் பண்றாங்க? நியூக்ளியஸ் தான் கோஆர்டினேட் பண்றாங்க. சோ this all organelles comes under endomembrane system. புரியுதா? எஸ், சூப்பர், ஃபைன், ரைட்? Okay, so endomembrane system என்ன பார்த்தோம். இப்போ endoplasmic reticulum, electron microscopic studies of eukaryotic cell reveal the presence of network or reticulum of the tiny tubular structure scattered in the cytoplasm that is called endoplasmic reticulum. Okay, என்ன சொல்றாங்க? endoplasmic reticulum அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுல இருந்து தான் நான் ஸ்டடி பண்றேன்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் நான் ஸ்டடி பண்றேன். அதாவது இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா ஆண்டன் வேன் லீவென்ஹாக்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அவர் கண்டுபிடிச்சது ஒரு பேசிக் மைக்ரோஸ்கோப், பை கான்கேவ் மைக்ரோஸ்கோப், பை கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு உங்களால செல் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர செல்லோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்க முடியாது. செல்லை விசிபிளா பார்க்க முடியும், பட் செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களால ஸ்டடி பண்ண முடியாது. அப்ப செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டடி பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? உங்களுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த அப்புறம் தான் செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஸ்டடி பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்கனல் யாரு? தட் இஸ் யுவர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைட்டா? ஃபைன். ஹென்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இட் இஸ் a tiny tubular form. இம்பார்ட்டன்ட். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ஃபார்ம்ல இருக்கு, கோல்கி பாடிஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, இதெல்லாம் क्वेश्चन வரும், ரைட்டா? இட் இஸ் a tubular form, scattered. எங்க ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு? சைட்டோபிளாசம்ல. Hence endoplasmic reticulum is divides the intracellular space into two distinct compartments. Very important point. என்ன சொல்றாங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய மொத்த ஸ்பேஸையே ரெண்டு கம்பார்ட்மெண்டா டிவைட் பண்ணுது. உள்ள இருக்க ஐ மீன் லைக் உள்ள செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸையே ரெண்டு கம்பார்ட்மெண்டா டிவைட் பண்ணுது. ஓகேவா? என்ன பண்ணுது? into luminal which is inside endoplasmic reticulum, extra luminal which is cytoplasm. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்க அவங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபர்ஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ரெட்டிகுலம் ஐ மீன் லைக் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றாங்கன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஓகே, தே ஃபார்ம் a நெட்வொர்க்ன்றதை சொல்லிட்டோம்.
சரி, ஓகே. Let's say for example this is your cell. ஓகே, செல்லுல உள்ள யார் இருக்கா? லெட்ஸ் சே நியூக்ளியஸ் இருக்காங்க. நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு யார் கிடைச்சாங்க? எனக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடைச்சாங்க. ரைட்டா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, திஸ் இஸ் இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், திஸ் இஸ் அவுட் சைட் எண்டோபிளாஸ்மிக். அப்போ இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அவங்க லியூமினல் ஸ்பேஸ்னு சொல்றாங்க. அண்ட் அவுட் சைடு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அவங்க சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பேஸ்னு சொல்றாங்க. சோ அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நெட்வொர்க் மட்டும் ஃபார்ம் பண்றது இல்லாம மொத்த செல்லையே 2 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்கு. ஓகே, 2 செல்லையே அது என்ன பண்ணுது? திஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிரேக்ஸ் செல் இன்டு 2 compartments. See, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பாருங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பாருங்க. ரைட்டா? ஒரே ஒரு லைன் தான், ஒரே ஒரு லைன் தான், which is actually a most important 4-mark question for your NEET. செல்லோட இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ 2 கம்பார்ட்மெண்டா பிரிக்கிறது எந்த ஆர்கனல்? இவ்வளவுதான் கொஸ்டின். The answer is endoplasmic reticulum. புரியுதா? ரைட்? ஓகே. Endoplasmic reticulum often shows ribosome. ஆல்ரெடி சொல்லிட்டோம். endoplasmic reticulum என்ன இருக்கு? ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகும்னு சொன்னோம். எங்க அட்டாச் ஆகும்? in their outer surface. ஓகே, to their outer surface. இதுவுமே இம்பார்ட்டன்ட். எங்க அட்டாச் ஆகும்? luminal spaceலயா, cytoplasmic spaceலயானா cytoplasmic spaceல. Okay, the endoplasmic reticulum bearing ribosomes on their surface is called rough endoplasmic reticulum. In the absence, they appear smooth and they are called as smooth endoplasmic reticulum. RER என்ன பண்றாங்க? They are observed frequently in cell activity involved in protein synthesis. RER மூலமா எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு protein synthesis கிடைக்குது. Okay, and they are extensive and continuous with the outer membranous for the nucleus. என்ன சொல்றாங்க? RER பத்தி சொல்றாங்க. They are extensive and continuous with the outer membrane of nucleus. அப்ப எனக்கு RER எங்க இருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியஸ் உடைய outer membraneல இருந்து எனக்கு கிடைச்சது. RER, I mean endoplasmic reticulum எனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நியூக்ளியஸ் உடைய outer membraneல இருந்து எனக்கு கிடைச்சது. புரியுதா? Smooth endoplasmic reticulum is the major site for synthesis of lipid. In animal cell, lipid like steroidal hormone are synthesized in SCR. அப்ப SCR உடைய இன்னொரு ரோல் என்ன? SCR உடைய இன்னொரு ரோல் என்னப்பா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SCR க்கு 2 ரோல் பார்த்தோம். What is that? Lipid production, fat detoxification, and அது இல்லாம இப்ப அது என்ன வேற வேலை பார்த்தது? என்ன படிச்சோம்? It also helps in steroidal hormone. Okay, it also helps in production of steroidal hormone. And remember, steroidal hormones are also lipid hormones. இவங்களுக்கு என்ன பேர் சொல்றோம்? Lipid hormones னு சொல்றோம். We also call it as lipid hormones. Right? Golgi apparatus. Golgi apparatusக்கு கோல்கின்ற பேர் எதனால வந்ததாமா? Because of the scientist Camillo Golgi. அவர் தான் வந்து ஒரு டென்ஸ்லி ஸ்ட்ரெயின் ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சரை ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் சி, அதுவுமே ஒரு ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான், அதுவுமே நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான். அந்த நெட்வொர்க் தான் நம்ம என்ன சொல்றோம்? எண்டோமெம்பரேன் சிஸ்டம்னு சொன்னோம். ரைட்டா? ஓகே, அண்ட் தீஸ் வேர் லேட்டர் நேம்ட் அஸ் கோல்கி பாடிஸ் ஆஃப்டர் ஹிம். அவருடைய பேரை தூக்கி அதில் போட்டாங்க. தே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஃபிளாட் டிஸ்க் ஷேப் சாக் ஆர் சிஸ்டர்னே of 0.5 to 1.0 micrometer in diameter. Important. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ஷேப்ல இருந்ததுன்னு கேட்டா டைனி டியூபுலர் ஷேப்ல இருந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோல்கி பாடிஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, they are flat disc like sac. ஓகே, ஒரு பேக் லைக் ஷேப், ஆர் அதை நம்ம என்ன சொல்றோம்? சிஸ்டர்னேஸ்ன்னு சொல்றோம். ரைட்டா? சோ இந்த வேர்டை கிறிஸ்டே அப்படின்னு இன்னொரு வேர்டு வரும், அதோட கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிறிஸ்டே அப்படின்றது பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால வரக்கூடிய ஒரு பார்ட். Okay, cristae comes under mitochondria, right? Cisternae comes in Golgi bodies. Yeah, these are stacked parallel to each other. இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? One by one எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்காங்க, stacked to each other. Varied number of cisternae are present in Golgi complex. The Golgi cisternae are concentratically
arranged near the nucleus with distinct convex cis of the forming phase. Cis phase na enna solren, forming phase nu solren, or concave or the maturing phase. Okay, and the cis and the trans phases of the organelle are entirely different but interconnected. Okay, okay, so appo நம்ம என்ன பண்றோம், cis phase நம்ம என்ன சொல்றோம், forming phase ன்னு சொல்றோம், trans phase நம்ம என்ன சொல்றோம், mature phase ன்னு சொல்றோம். Got it? எங்க எழுதணும் நம்ம? Yeah. So this one is cis phase, right? This is called forming phase, and trans phase is also known as matured phase. Mature phase. Right? Right? Last, Golgi bodies என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறாங்க, அதோட முடிச்சுப்போமா? Golgi bodies principally perform the function of packaging. First அவங்களுடைய வேலை என்ன? Packaging. அவங்க ரிசீவ் பண்றாங்க, அப்புறம் பேக் பண்றாங்கன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறமா டெலிவர் பண்றாங்க, ஐ மீன் செக்ரேட் பண்றாங்க. எங்க இன்ட்ராசெல்லுலார் டார்கெட்ஸுக்கு செக்ரேட் பண்றாங்க, ரைட்டா? ஆர் செக்ரேட்டட் அவுட் சைட் த செல். அப்ப ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்க வந்து உள்ள செல்லுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்க்கு மட்டும் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல, ஆல்சோ செல்லுக்கு வெளியிலயும் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ரைட்டா? அண்ட் மெட்டீரியல்ஸ் டு பி பேக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிகல்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல பேக் பண்றாங்க? வெசிகல்ஸ் to form from the endoplasmic reticulum, fuse with the cis phase of the Golgi apparatus and move towards the maturing phase. This explains why the Golgi apparatus remains in close association with endoplasmic reticulum. Okay, yes, cis phase எப்பவுமே, I mean like Golgi bodies வந்து endoplasmic reticulum ஓட close association இருக்காங்க அப்படின்னா to maintain the cis phase. Okay, the number of protein synthesis by ribosome on the endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its trans phase. Golgi apparatus is the important site of formation of glycoprotein and glycolipid. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா Golgi bodiesல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, லிப்போப்ரோட்டீன் ஒரு கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொன்னேன், ரைட்டா? அந்த லிப்போப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் ப்ராடக்டா மாறிடுது, ரைட்டா? அதுவே அவுட் சைட் த செல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ப்ராடக்டா யார் யார் இருக்கா? glycoproteins and glycolipids ரெண்டு பேர் இருக்காங்க. Got it? Fine. So இதுதான் the intracellular targets or outside the cell. அதுக்கான examples. Okay. So lysosomes we'll do in the next class. Actually, I'm a bit running out of the time. I have another class now. Fine guys. So thank you so much for staying till the end. And நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Okay. Yes, Talabadi Dance. I mean like his name is Sabarish, I don't know, I forgot your name. Regular class vandana per nyabagam irukum enakku. Okay, anyway, thank you so much for you all. We'll meet you tomorrow. Yes, thank you ma.